நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 6ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ பிரியாம்பிள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிரியாம்பிள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முகவரை பேர்லேயே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ப்ரிஃபேஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பேசிக்கான ஐடியல்ஸு, ஆப்ஜெக்டிவ்ஸு, பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக நேரு வந்து எப்போ பாஸ் பண்ணிருப்பாருன்னா December 13. ஓகேங்களா? December 13, 1946 வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. அது வந்து எப்போ வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா January 22, 1947. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா preamble of the Indian constitution begins with the phrase we the people of India, which signifies that the people of India are the source of the constitution. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முகவரியிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது, ஸோ சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேலன் ஃபீச்சர்ஸில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, ஸோ இதோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணதுலாம். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 அதுலேருந்து பாரோ பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ கம்ப்ளீட்லி ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுதான் தப்பு. ஓகேங்களா? ஸோ ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கம்ப்ளீட்டாக ரிஜிட்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? காலத்துக்கு ஏற்றவரை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிஜிட். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணுற முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அந்த பார்டர்லாம் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டியிலே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிட்டாக இருக்கிறதும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மாறுபடுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிஜிட்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுதான் தப்பு. ஓகேங்களா? மூணாவது, ஸோ சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து பாரோ பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக்குன்னு கொடுத்துறாங்க. இதுதான் தப்பு. லாட்டின்ற வார்த்தையிலேருந்து சிட்டிசன்ஷிப் வந்து பாரோ பண்ணது. ஓகேங்களா? ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம். ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா மீனிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அக்ராஸ் த என்டையர் கண்ட்ரின்றாங்க. இது வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரீஜன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கே பாரோ பண்ணிருப்போம்? பிரிட்டிஷ்லேருந்து பாரோ பண்ணிருப்போம். ஓகேங்களா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. ஸோ செகண்ட் வந்து கரெக்டு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 11. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நாலாவது, according to the Dr. B.R. Ambedkar, Article 32 is the heart and soul of the Indian Constitution. ஸோ இது வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ ரைட் டு கெட் ஃபண்டமெண்டல் ரைட் இட் இட் செல்ஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா? ஸோ விதவுட் திஸ் கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வில் பி வாய்டுன்னு இருப்பார். ஓகேங்களா? வில் பி நல் அண்ட் வாய்டுன்னு இருப்பார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ முக்கியமான ஆர்டிக்கல் இது. ஸோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேர் உரிமையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஒன்லி த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் த பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் இட் இஸ் கால்டு த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் ரிட்ஸ்லாம் இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹை கோர்ட்டு ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அஞ்சாவது, ஸோ டிபிஎஸ்பி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 36 51 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, the constitution explicitly classifies these directives principles into 3 major categories: socialist, Gandhian and liberal intellectual. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கல. ஓகேங்களா? நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புரிதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? காந்தியனு, சோஷியலிஸ்ட்டு, அப்புறம் லிபரல் இன்டெலெக்சுவல். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வசதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ 2 வந்து தப்புங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா A1D எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஸோ இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஸோ லீகல்லாம் என்ஃபோர்ஸபிள்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டேரக்டிவ் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் போட முடியாது. ஓகேங்களா? கோர்ட்டுக்குலாம் போக முடியும் இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலன்னு. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. ஸோ நாலாவது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாவல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆறாவது, ஸோ எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட்டோடு இருக்கிறது,
ஹார்மோனியோடு இருக்குது ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ராட்டர்னிட்டி ஓகேங்களா, ஃப்ராட்டர்னிட்டியோடு இருக்குது ஓகேங்களா, மற்றவங்களோட இணக்கமாக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இதை பற்றி சொல்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 51ல் ஏல இ ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. அதே 51ல் ஏல எஃப் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதே 51ல் ஏல டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறது தேவையான நேரத்துக்கு. அதே சி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன்டெகிரிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது ஓகேங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட யூனிட்டி இன்டெகிரிட்டி வந்து பாதுகாக்கிறது ஓகேங்களா. சரி ஓகே. அப்புறம் சாவர்னிட்டி. சரி ஓகே. 7வது ஸோ வைஸ் பிரசிடென்ட் பற்றி கேட்டிருக்காங்க, அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகே. ஸோ Article 63 of the Indian Constitution provides for the office of Vice President, which is the second highest office in the world in the country கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரசிடென்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில். ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இயர்ஸ் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட்டு, கவர்னரு, வைஸ் பிரசிடென்ட் இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ மூணாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான அந்த தகுதிகள் வந்து இப்படி இருக்கணும் ஓகேங்களா. இதில் வந்து லோக்சபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 64 வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே. 8வது ஸோ பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ராஷ்டிரபதி பவன் இதை பற்றினா டெல்லியில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸாக இருக்கும், அவரோட வீடுமே அங்கேயே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த பிரசிடென்ட் ஹஸ் ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ் அட் 2 other லொக்கேஷன்ஸ். ஆமாம், 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரீட் பில்டிங் ஷிம்லாவில் வந்து இருக்குது ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சவுத்தில் ராஷ்டிரபதி நிலையம்ல வந்து இருக்குது ஓகேங்களா, ஹைதராபாத்தில். ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ மூணாவது டு சிக்னிஃபை த யூனிட்டி ஆஃப் த நேஷன் த பிரசிடென்ட் விசிட்ஸ் தீஸ் ஆல்டர்னேட்டிவ் லொக்கேஷன்ஸ் ட்வைஸ் a year. ஆக்சுவலாக இந்த ட்வைஸ் a year கிடையாது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒன்ஸ் a year ஓகேங்களா. ஸோ ஒரு வாட்டி தான் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையத்துக்கும் போவார், அவர் வந்து ரீட்ரீட் பில்டிங்கும் போவார் ஓகேங்களா. ஸோ எதுக்காக? டு சிக்னிஃபை த யூனிட்டி ஆஃப் த நேஷன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 9வது ஆர்டிகல் 164. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர்ன்றாங்க. இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 164ல் 1ல் வந்துட்டுனா சிஎம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் ஓகேங்களா. அதே கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட்டு. அது வந்து எந்த இதில் சொல்லிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 155 வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே. ஆர்டிகல் 164ல் 3ல் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இது 15% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க மினிஸ்டர்ஸ்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 164ல் 1A வந்து வரணும் ஓகேங்களா. இதில் வந்து 3Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சட்டசபை இருக்குதுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து 15% மேலே போகக்கூடாது, 12க்கு கீழே இருக்கக்கூடாது ஓகேங்களா. இதுதான் சொல்லியிருப்பாங்க இதில், அந்த கவுண்டிங் வந்து சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட்லேருந்து ஆட் பண்ணிது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 164ல் 1Aல தான் சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து 3Aன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. 1 மட்டும்தான் கரெக்ட். 10வது when the same person is appointed as the governor for 2 or more states, the emoluments and allowances payable to the governor shall be allocated among the states in such proportion as the president may by order determineறாங்க. இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ காமனான கவர்னர் வந்து இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரே ஒரு கவர்னர் வந்து போடுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி 2 ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு கவர்னர் இருக்கும்போது அவருக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதை சொல்கிற ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 158ல் 3A ஓகேங்களா. இதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா as per the article 158(3)A of the Indian Constitution, the power to determine the allocation ratio of the governor's salary and allowances among the states is vested with the presidentன்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்துட்டுனா ஒரு காமன் கவர்னர் வந்து இருக்காருன்னா, ஸோ 2 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவர்னர் இருக்காருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி வந்து பிரிக்கிறது வந்து பிரசிடென்ட்டோட அவருக்கு தான் அந்த பவர் வந்து இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 158(3)A வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ரெண்டுமே கரெக்டு. 11 ஸோ டவுன் பஞ்சாயத்து இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டவுன் பஞ்சாயத்துன்ற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 1980s கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்து இருக்கணும் ஓகேங்களா.
10,000 வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து. ஓகேங்களா. ஸோ ரூரல் ஏரியா வித் பாப்புலேஷன் ஆஃப் அபவ் 5,000 ரெசிடென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்துன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ 10,000க்கு மேலே வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா. 1 வந்து கரெக்டு, 2 தான் இன்கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ் ஆஃப் த டவுன் பஞ்சாயத்து ஆர் மேனேஜர் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. அதே பஞ்சாயத்து யூனியன் பார்த்தீங்கன்னா பிடிஓ. ஓகேங்களா. சரி, ஓகே. 12வது கிராம சபா. கிராம சபா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத்து அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ பெர்மனன்ட் பாடி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோக்சபா பஞ்சாயத்து ராஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபா தான் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பாடி. ஓகேங்களா. ஸோ இது முக்கியமானது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து கரெக்டு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராம சபா மேண்டேட்டரிலி மீட்ஸ் ஆன் ஜனவரி 6, May 1, August 15, October 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா 2 வாட்டி. ஓகேங்களா. March 22 அண்ட் November 1. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6 வாட்டி வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. மூணாவது மீட்டிங்ஸ் கண்டக்டட் அவுட் சைட் தி ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் ஆன் அ நீட் பேசிஸ் ஆர் டியூரிங் எமர்ஜென்சிஸ் ஆர் கால்டு ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங்ஸ்ன்றாங்க. இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ ஒரு சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினால, ஏதாச்சும் ஒரு நீடுனால, ஸோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினால வந்து மீட் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. 13 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஹைகோர்ட், ஸோ கவுஹாத்தி ஹைகோர்ட் தான் பார்த்தீங்கன்னா அசாம், நாகாலாண்டு, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஹைகோர்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது, ஸோ யூனியன் டெரிட்டரியில் டெல்லிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஹைகோர்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த யூனியன் டெரிட்டரிக்கும் தனி ஹைகோர்ட் வந்து கிடையாது. டெல்லிக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனான இண்டிபெண்டன்ட் ஹைகோர்ட் வந்து இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. மூணாவது, இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ கேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடும். ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அலகாபாத்தில் வந்து அதிகமான ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. நாகாலாண்டில் பார்த்தீங்கன்னா கம்மியான ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்துன்னா அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். 14 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் 1 or more ஸ்டேட்ஸ் ஃபால் டைரக்ட்லி அண்டர் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்க பிரச்சனையும் இல்லை சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மூலிமா விசாரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இது சொல்கிற ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 131. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது, டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் 2 or more ஸ்டேட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. ஸோ முன்னாடி பார்த்தது. ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டேட்க்கு இடையில இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 131 மூலிமா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் வரும். ஸோ 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. 2 எலிமினேட் பண்ணாலே ஆப்ஷன் சி தான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் வரும். ஓகேங்களா. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 15 ஸோ ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ October 12, 2005. ஓகேங்களா. அதே தமிழ்நாட்டில் எப்போ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா April 17, 1997. ஓகேங்களா. ஸோ ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா பயனீர். ஓகேங்களா. முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 16 ஸோ புலிமான் கொம்பை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ புலிமான் கொம்பை இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2006 தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுப்படுக்கையில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தாமிரபரணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ வைகையில் தான் இருக்குது. ஓகேங்களா. These hero stones contains rare inscriptions in the Tamil Brahmi scriptன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. 17 ஸோ ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1972. ஓகேங்களா. 1972 தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1878 இந்தியன் ட்ரெஷர் ட்ரூ ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1878 இந்தியன் ட்ரெஷர் ட்ரூ ஆக்ட். ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்து 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. த ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் அது வந்து அம்மசார் ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அம்மசார்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் ரெண்டாவது. மூணாவது தான் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட். ஸோ 1972 ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் மூணாவது 1972. ஓகேங்களா. ஸோ ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புடந்தாரை பிரியாமை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கலித்தொகை. ஓகேங்களா. ஸோ இந்த வேர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கலித்தொகையில் தான் இருக்கும். ஸோ 19 ஓகேங்களா. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கும் அப்புறம் அதோட சிறு பொழுதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா யாமம். ஓகேங்களா. முல்லை வந்து மாலை. ஸோ மருதம் வந்து பார்த்திங்கன்னா
வைகறை, நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு, பாலை பார்த்திங்கன்னா நண்பகல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இக்குறட்பாவில் வள்ளுவர் எதனை ஒருவருக்கு நிலையான உடைமை என குறிப்பிடுகிறார். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு வந்து நிலைத்து நிற்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மன ஊக்கம் மட்டும்தான். ஓகேங்களா? மன வலிமை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவரோட நிலைத்தே நிற்கும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட பொருட்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு செஞ்சிடும். ஓகேங்களா? பிரிஞ்சு சென்றோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது அவரோட மன வலிமை மட்டும்தான், மன ஊக்கம் மட்டும்தான் சொல்கிறப்பார். ஓகேங்களா? ஸோ ஊக்கமுடைமையில் அந்த இதில் சொல்கிறப்பாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 21. ஸோ வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்கலாக ஸோ வள்ளுவர் குறிப்பிடும் ஒரு சிறந்த அரசின் பொருளாதார கடமைகளை சரியான வரிசை முறையில் தேர்ந்தெடுக்க. ஸோ ஏற்றலும் ஈட்டலும் காத்தல் வகுத்தலும் வல்லதரசு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து ஏற்றணும். ஓகேங்களா? ஈட்டிட்டு அது வந்து காத்தல் அப்புறம் வகுத்து பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏற்றல் அப்புறம் ஈட்டல் காத்தல் வகுத்தல். ஓகேங்களா? ஸோ ஏற்றலும் ஈட்டலும் காத்தல் வகுத்தலும் வல்லதரசு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ புகழாலும் படியாலும் அறியப்படுவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கார் தகைவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஓகேங்களா? ஸோ தக்கார் தகைவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரோட புகழோ இல்லைனா பழியோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறகு எஞ்சி நிற்கிற அவரோட செயல்பாடுனால வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா நடு நிலைமையோடு இருக்கிறாரா இல்லை அவர் வந்து நடுவு நிலைமை இல்லாமல் இருக்கிறாரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின் எஞ்சிருக்கிற புகழாலும் படியாலும் காணப்படும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமை. ஓகேங்களா? ஸோ ஓகே. 23. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் புலித்தேவர். ஸோ புலித்தேவர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1755 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மாஃபஸ்கான அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்னல் அரான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேட்டில் ஆஃப் களக்காடு. ஓகேங்களா? ஸோ 1755 பேட்டில் ஆஃப் களக்காடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் தான் ஜெயிப்பார். ஓகேங்களா? ட்ராவங்கூர் மன்னரோட ஹெல்ப் மூலியமாக புலித்தேவர் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் அரான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வந்து எஸ்கேப் ஆவார். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் அரான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு திருநெல்வேலி வந்து எஸ்கேப் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வந்து போவார். ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலி தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களோட கையில் வந்து இருக்குது பாளையக்காரர். இருக்குங்களா? மதுரையெல்லாம் ஏற்கனவே கேப்சர் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது கூட நம்ம பார்த்துருப்போம். இவர் கான் சாஹிப். ஓகேங்களா? மருதநாயகங்களும் பார்த்தீங்கன்னா மதுரையோட கவர்னராக தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து திருநெல்வேலி டு மதுரை தான் எஸ்கேப் ஆவார். ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம மாட்டிக்கூடாதுன்னு இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? 24. ஸோ கோபால நாயக் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஓகேங்களா? லக்ஷ்மி நாயக் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை, பூஜை நாயக் வந்து தேவதானப்பட்டி. ஸோ இது வந்து 3மே கரெக்டாக தான். ஓகேங்களா? திண்டுக்கல் லீகு ஸோ 1800 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? 25. வ.உ.சி. சுப்பிரமணிய பாரதி, சக்கரையர் அப்புறம் சுரேந்திரநாத் ஆரியா வேறு ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் பப்ளிக் மீட்டிங்ஸ் டு மொபிலைஸ் த மாசஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுற மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எப்படி மக்களோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழில் குறிப்பாக சொன்னோன்னா பாரதியோட அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர் கைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சண்டை போட வந்து தூண்டும். ஓகேங்களா? ஸோ பாரதியார் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறப்பார் இந்த இதில். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டாவது வந்து தப்பு. ஓகேங்களா? தமிழில் தான் பேசியிருப்பாங்க. சுப்பிரமணிய பாரதிஸ் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் ஆர் டீப்லி குரூஷியல் இன் ஸ்டீரிங் பேட்ரியாட்டிக் எமோஷன்ஸ் அமங் த பீப்புள். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தது தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? 26. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷனரிஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ரெவல்யூஷனரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அந்த லண்டனில் இருக்க அந்த இந்தியா ஹவுஸில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லண்டனில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்தியா ஹவுஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவர் தான் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபவுண்டர். ஓகேங்களா? இந்தியா ஹவுஸ் இன் லண்டன். ஓகேங்களா? ஸோ ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவிஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்ரெயினே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 2 வந்து கரெக்டு தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புகலிடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பாண்டிச்சேரியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து செயல்பட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? 27. ஆனி பெசன்ட் ஸ்டார்டட் த ஹோம் ரூல் லீக் ஆர் த மாடல் ஆஃப் ஐரிஷ் ஹோம் ரூல் லீக்
demanding self-governance at an all-India level. இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ ஐரிஷில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அயர்லாண்டு கூட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கீழே தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ரூல் லீக் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து கடைசியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐரிஷ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. கரெக்ட் தான். ஸோ ஆனி பெசன்ட்டோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம் வந்து த செல்ஃப் கவர்னன்ஸ் ரிமைண்டட் பை them completely rejected the British parliamentary system. ஆக்சுவலாக இதுதான் தப்பு ஓகேங்களா. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெறுமனே அந்த செல்ஃப் கவர்னன்ஸ் மட்டும் கொடுங்க, லோக்கல் கவர்னன்ஸை எங்களுக்கு வந்து ஆள்றதுக்கு அந்த உரிமையை மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருப்போம் ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவீனோட கீழே இருக்கணும், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் வேணான்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவும் கனடாவும் அப்புறம் நியூசிலாந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் கவர்னன்ஸை கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமையும் இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. 28 சவுத் இந்தியா வராட் ஃபார் ஃப்ரீடம். ஸோ இந்த புக்கு வந்து யாருன்னா ஆனி பெசன்ட் தான் ஓகேங்களா. 29 ராமலிங்க அடிகள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ விஸ்டம் வந்து க்ளௌடர்னு சொல்லியிருப்பாங்க, இறக்க குணம் வந்து இல்லாதவங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ வள்ளலார் வந்து அந்த சமரச வித சன்மார்க்க சங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1856 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துருவாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ 1865 என்ன தொடங்கியிருப்போம்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தான் தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வடலூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1867 தான் தொடங்கியிருப்பாங்க அந்த ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ்லாம் ஓகேங்களா உணவுக்காக. ஸோ அது கரெக்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சமரச வித சன்மார்க்க சங்கம் பார்த்தீங்கன்னா 1856 தொடங்கியிருப்பாங்க. ஸோ எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. 30வது சையதுதசர் பண்டிதர் அவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அத்வைதானந்த சபா வந்து பார்த்தீங்கன்னா 1870 ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1876 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார் ஓகேங்களா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக தான் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து அந்த டெம்பிள் என்ட்ரி உரிமை வந்து கொடுக்கறதுக்காக தான். ஸோ இது வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது அவர் வந்து 1882 வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. 1885 அவரும் அப்புறம் ஜான் ரத்தினம் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் பார்த்தீங்கன்னா அந்த மேகஸ் வந்து பேர் மாற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாற்றி கொடுத்துருவாங்க இது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. திராவிட பாண்டியன் பார்த்தீங்கன்னா 1885 ஓகேங்களா. 31 ஸோ நவம்பர் 20 1916 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சி நடேசனார், பிடி தியாகராயர், டிஎம் நாயர் அப்புறம் அலைமேலு மங்கை தாயரம்மாள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. இதுதான் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் மாற்றுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். இந்த டேட் வந்து முக்கியமானது நவம்பர் 20 1916 ஓகேங்களா. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த சேம் டைம் இன் டிசம்பர் இது வந்து டிசம்பர் 20 ஓகேங்களா, ஒரு மாதம் கழிச்சு அப்படியே கரெக்டாக டிசம்பர் 20 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிடி தியாகராயர் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவார். ஆக்சுவலாக ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ காரணம் வந்து இது கிடையாது ஓகேங்களா. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸோட உரிமையை வந்து கோரதுக்காக தான் இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் தான் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. 32வது ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் இன்கரெக்ட். எது வந்து இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் பிராமின்ஸ்க்கு வந்து அந்த ஹாஸ்டல்ஸ் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1923 ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1921 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு ஓகேங்களா. 1923 தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் பிராமின் ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் நடேசனார்லாம் பார்த்தீங்கன்னா 1916 தொடங்கியிருப்பார். ஆனால் கவர்மெண்ட்டாக அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வந்து தொடங்கியிருப்பாங்கன்னா 1923 ஓகேங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 33 டியூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் டிப்ரெஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த வைக்கம் இன் கேரளா the movement continued vigorously without any decline even after the local leaders were arrested. ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் வந்து எப்போ தொடங்கியிருக்கும்னா March 30 1924 தொடங்கியிருக்கும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிடுவாங்க. டி.கே. மாதவன், கேபி கேசவமேனன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலப்பன் ஓகேங்களா. இந்த கேலப்பன் தான் பார்த்தீங்கன்னா கேரளா காந்தின்னு சொல்லுவாங்க. இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க அரெஸ்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரியார்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்திருப்பார். ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணாலுமே அந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொண்டு போயிருப்பார் ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா தீவிரமாக போராடி இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகாமல் அது வந்து அப்படியே சஸ்டைன் ஆகிருக்கும் ஓகேங்களா.
ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம முன்னாடி சொன்னது ஓகேங்களா. ஸோ எல்லா லோக்கல் லீடர்ஸும் அரெஸ்ட் ஆனாலுமே பெரியார் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பார் ஓகேங்களா. ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அங்கே கூப்பிட்டுருப்பாங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் ஓகேங்களா. அவர் தான் கூப்பிட்டுருப்பார் ஓகேங்களா. வைக்கம்லேருந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து பண்ணணும்னு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 34 ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த மூமெண்ட் அட்வைட்டட் ஃபார் அ கேஷ்லெஸ் சொசைட்டி. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ கேஷ்லெஸ் சொசைட்டி வந்து இருக்கணும் ஓகேங்களா. இந்த ட்ரெடிஷன்ஸ் ரிச்சுவல்ஸு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். அந்த ப்ரோக்ளைமிங் ரேஷனாலிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஸ் த பர்த் ரைட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு தான். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுயமரியாதை வந்து பிறப்புரிமையாக இருக்கணும் ஓகேங்களா. பிறப்புரிமையாக இருக்கணும். ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. இட் டிக்ளேர்ஸ் that the denial of property rights to women was the primary cause of their lower statusன்றாங்க. ஆக்சுவலாக இதுதான் தப்பு. ஆக்சுவலாக வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டினை பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டிருக்காங்க, லோ ஸ்டேட்டஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. வெறுமனே ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி மேபி அவங்களுக்கு வந்து உண்டாக்கியிருக்கலாம் ஓகேங்களா. ஆனால் அதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது, வேதத்தில் இருக்குது ஓகேங்களா. எஜுகேஷன் முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ அப்புறம் மூட நம்பிக்கை ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வெறுமனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கலன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாழ்த்தப்பட்டிருக்காங்கலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ 3 வந்து தப்பு இதில். ஸோ 3 எலிமினேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ மற்றெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. 35 ஸோ இந்த சுயமரியாதை திருமணம் அது வந்து யார் வந்து லீகலைஸ் பண்ணிருப்போம்னா அண்ணாதுரை தான் ஓகேங்களா. 1967 வந்த உடனே பண்ணிருப்பார் ஓகேங்களா. 36 ஸோ ரேடியோ ஆக்டிவ் சோடியம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த யூசஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆர்ட்டோட ஃபங்க்ஷனுக்காக யூஸ் ஆகுறது ஓகேங்களா. ரேடியோ ஆக்டிவ் சோடியம், அதே ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இதை பார்த்தீங்கன்னா காய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. அயன் 59 இதை பார்த்தீங்கன்னா அனீமியா வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இது வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 37 டாப்ளர் எஃபெக்ட். ஸோ டாப்ளர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சவுண்ட் எமிட் பண்ணுற இந்த சோர்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசீவர் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து இந்த சவுண்ட் எமிட் பண்ணுறதும் அப்புறம் இந்த ரிசீவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருந்தாங்கன்னா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது ஓகேங்களா. அதே 2 பேருமே நகர்ந்துருந்தாங்கன்னா இவர் வந்து மேலே கீழே நகர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் அ டிஃப்ரென்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் அப்பியர்ஸ் ஈவன் வென் தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா ஓகேங்களா 2 பேருமே அந்த சவுண்ட் எமிட் பண்ணுறதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது ஓகேங்களா. ஸோ வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சின்றாங்க. இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. சரி ஓகே. HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஸோ HDL வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஏன்னா இந்த HDL வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா முக்கால்வாசி இந்த கொலஸ்ட்ரால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ரியல்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ அது வந்து எக்ஸ்கிரேட் வந்து பண்ணுறோம் இந்த HDL ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ LDL இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ விச் அனிமியா டிசீஸ் இஸ் காஸ்டு பை த மியூட்டேஷன் ஆஃப் சிங்கிள் ஜீன். ஸோ சிங்கிள் ஜீன்னால காசு ஆகிற எந்த அனிமியா டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீன்னால காசு ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ சிக்கிள் செல் அனிமியா தான் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ட்ரைப்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வரும். ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக வருது சிக்கிள் செல் அனிமியா ஓகேங்களா. சரி ஓகே. 40வது fermentation is the process in which complex organic compounds are slowly broken down into simpler molecules through the actions of enzymes. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. fermentation. Yeast which is involved in this fermentation reaction is a unicellular microorganism belonging to the bacteria class. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்கை கிளாஸில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ ஃபங்கை. ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. மற்ற எல்லாமே கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த பாக்டீரியா கிளாஸ்னால் அந்த இதில் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. 41 ஸோ இதில் வந்து இது கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோஜிலா பார்த்தீங்கன்னா லடாக்கில் வந்து இருக்குது ஓகேங்களா. பொமிடிலா பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து இருக்குது.
ஷிப்கிலா பார்த்தீங்கன்னா இமாச்சல் ஓகேங்களா. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா சட்லஜ் கூட இந்தியாவுக்கு வந்து வரும் ஓகேங்களா. இந்த வழியாக தான் சட்லஜ் வந்து இந்தியாவிலேருந்து வருது ஓகேங்களா. நத்துலா பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஸோ இது மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ மௌசம் இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து டிரைவ் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அரபிக் வார்த்தை ஓகேங்களா. மீனிங் பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் ஓகேங்களா. ஸோ மௌசம்ன்றது சீசன், அரபிக் வார்த்தை ஓகேங்களா. 43 ஸோ பிளாக் சாயில் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா பசால்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஸோ அந்த வால்கனிக் ராக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வால்கனிக் இந்த மோல்டன் மாக்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசால்ட்டாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பசால்ட் ராக்ஸ். இது பார்த்தீங்கன்னா டெக்கன் ட்ராப்பில். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்டாக ஓகேங்களா. இது வந்து ஏன் பிளாக் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்புறம் அயன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதோட ப்ரெசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் வந்து இருக்குது ஓகேங்களா. அதே ரெட் சாயிலுக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ரெட் கலரில் அது ஏன் இருக்குதுன்னா அயன் ஆக்சைட்னால இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து ஏன் பிளாக் கலர் இருக்குன்னா டைட்டானியம் அப்புறம் அயன் காம்பவுண்ட்ஸ்னால ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிச் இன் நைட்ரஜன் பாஸ்பரிக் அப்புறம் ஹியூமஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா போர் இன் நைட்ரஜன் பாஸ்பரிக் அண்ட் ஹியூமஸ் ஓகேங்களா. மாற்றி கொடுத்துருக்காங்க. ரிச் கிடையாது, போர் தான் ஓகேங்களா. ஸோ ரிச் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், லைமு, கால்சியம், மெக்னீஷியம் ஓகேங்களா. பொட்டாசியம், லைம் அப்புறம் கால்சியம், மெக்னீஷியம் அதில் தான் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கும் பிளாக் சாயில் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 44 ஸோ எந்த ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கிடையாது. வெஸ்ட் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா. மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஓகேங்களா, ராஜஸ்தான் ஓகேங்களா. அதே வெஸ்ட் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜபல்பூர், நார்த் வெஸ்ட் தான் ஜெய்ப்பூர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மற்றதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. 45 ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 3 பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் டு கோட்டபுரம். ஸோ அங்கே தான் போகுது. ஸோ இது வந்து கரெக்டு தான். இதை பார்த்தீங்கன்னா 24 hours வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 502 வந்து கிடையாது, அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 205 தான் ஓகேங்களா. அந்த நம்பர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 205 தான் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஆனால் மற்றதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. இது வந்து ஆப்ரேட்ஸ் ஃபார் 24 hours a day ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிறது இந்த இது மட்டும்தான் ஓகேங்களா. நேஷனல் வாட்டர்வே 3 ஓகேங்களா. ஸோ 3வது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே இன் இந்தியான்றாங்க. ஆக்சுவலாக இதுவுமே தப்பு தான் ஓகேங்களா. ஸோ இதுவுமே தப்பு தான். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா. 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷனல் வாட்டர்வே எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வே 1 தான் ஓகேங்களா. இந்த 1986 இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் வாட்டர்வே அந்த இதுவே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 1986 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஹெட் குவார்ட்டர்ஸே பார்த்தீங்கன்னா நொய்டாவில் தான் கொண்டு வந்திருப்பாங்க, கிரேட்டர் நொய்டா ஓகேங்களா. அங்கே தான் இருக்கும், யூபியில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷனல் வாட்டர்வேவே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் டு ஆல்டியா ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா யூபியில் தான் இருக்குது ஓகேங்களா. அலகாபாத் அங்கே தான் ஆரம்பிக்கும், அலகாபாத் டு ஆல்டியா ஓகேங்களா, கங்கை நதியில். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷனல் வாட்டர்வே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க நேஷனல் வாட்டர்வே 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா. 1 மட்டும்தான் கரெக்டு. 46 ஸோ ஐவரி ஸ்கேல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐவரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியாக ரெக்கார்டடான இந்த 1704 ஓகேங்களா, 1704 மில்லிமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. லோத்தால் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லா சிவிலைசேஷன்ஸையும் விட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மியான ஒரு மெஷர்மெண்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. இந்த ஐவரி ஸ்கேல் தான் ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா லோக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 47 ஸோ குப்தர்கள் அந்த இவருங்க வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர், அவர் தான் ஃபவுண்டர் ஓகேங்களா. 2வது பற்றி கதோகஜர், 3வது தான் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1 ஓகேங்களா. இவர் தான் பார்த்தீங்கன்னா மெயின் குப்தா ரூலரோட ஃபஸ்ட்டு இவர் தான் ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. 4வது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 48 ஸோ பேட்டில் ஆஃப் ஆல்டிகாட்டி போரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1576 வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ராணா பிரதாப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவார் ஓகேங்களா. ஸோ ராணா உதய் சிங் அவரோட பையன் தான் ராணா பிரதாப் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து தோக்கடிச்சிருவார் பேட்டில் ஆஃப் ஆல்டிகாட்டியில். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணா பிரதாப் வந்து என்ன தான் தோக்கடிச்சாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட மாட்டார் அவர் வந்து ஓகேங்களா. ஸோ அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார் ஓகேங்களா. எஸ்கேப் ஆகிட்டு அவர் வந்து அந்த மலைகளில் இருந்துட்டு அப்புறம் வந்து தாக்குவார் ஓகேங்களா. ஸோ எஸ்கேப்ட் ஆன் இஸ் ஹார்ஸ் சேட்டக் அண்ட் கண்டினியூட் இஸ் ஸ்ட்ரகிள் ஃப்ரம் த ஜங்கிள்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்டு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா ராணா உதய் சிங் இருக்கார்ல, அவர் கூட இதே மாதிரி தான் ஓகேங்களா. அவர் வந்து முன்னாடி சண்டை போட்டிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருப்பார் ஓகேங்களா. அந்த இடத்தோட பேர் தான் பார்த்தீங்கன்னா உதய்பூர் ஓகேங்களா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து இருக்குது ஓகேங்களா. அது வந்து இவர் பேரில் வந்தது தான் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இவரும் அதே மாதிரி தான் பண்ணிருப்பார் ராணா பிரதாப்பும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
ஸோ சிவாஜி அவரோட மிலிட்ரி கேம்பெயின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1656 பார்த்தீங்கன்னா ஜாவ்லி வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு ஓகேங்களா. சந்திரராவ் மோர் அவர்கிட்ட வந்து கேப்சர் பண்ணிருப்பாருங்க. இது ஆக்சுவலாக ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது கேப்சர் பண்ணனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்டையர் சீ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு ஓகேங்களா. இந்த கோன்கன் கோஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, கோங்கன் கடற்கரை அது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஜாவ்லி. ஸோ 1656 வந்து கேப்சர் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ 1659 பார்த்தீங்கன்னா அப்சல் கானோட சண்டை போட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். 1663 பார்த்தீங்கன்னா சைஸ்தா கான் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 1664 வந்துட்டுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சாக் வந்து பண்ணிடுவார். சூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுவார். இதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 1665 ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா. 50வது கிருஷ்ணதேவராயா ரிலீஸ் த பிராமணி சுல்தான் முகமது ஷா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2ஆம் முகமது ஷா ஓகேங்களா. முகமது ஷா 2ஆம் முகமது ஷா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பார் ஓகேங்களா ப்ரிசன்லேருந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த முகமது ஷா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டுருவோம் ஓகேங்களா. பரித் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரித் சுல்தான்ஸ் அவங்களாம் இருக்காங்களா, பாமனி சுல்தான்ஸ். ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா போர் எடுத்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அமீர் பரித் ஓகேங்களா, இல்லை காசிம் பரித்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மன்னரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டிருப்பார் ஓகேங்களா. அந்த அமீர் பரித் வந்து தோக்கடிச்சிட்டு இந்த முகமது ஷா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசன்லேருந்து வெளியே வந்து கொண்டு வந்திருப்பார் கிருஷ்ணதேவராயா ஓகேங்களா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா யவனராஜ்ய ஸ்தபனாச்சாரியான்னு கூட சொல்லுவாங்க. யவனராஜ்ய ஸ்தபனாச்சாரியான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிருப்பார். ஸோ கூற்று வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. காரணம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா மோஸ்ட் அக்ளைம்டு கிங் ஆஃப் துலுவா டைனஸ்டி ரூல்டு த விஜயநகர எம்பையர் ஃபார் 30 years. இதுதான் தப்பு ஓகேங்களா, 20 years. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1509 1529 வரைக்கும் ரூல் பண்ணுறப்பார் ஓகேங்களா. ஸோ 20 years தான் ரூல் பண்ணுறப்பார். இது 30 yearsன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரீசன் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. 51 ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் பார்த்தீங்கன்னா 1928 ஸ்டார்ட் பண்ணிருப்பார் ஆகஸ்ட் 20. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோ இமேஜஸ் ஆர் ஸ்டாச்சூஸ் வேர் கெப்ட் அந்த டெம்பிள். ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ அந்த கோயில் வந்து இருக்கும். ஆனால் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உருவம் கொண்ட ஒரு சிலையோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. கடவுளோட இமேஜாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்காது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இதுவும் கரெக்டு தான், 1ம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா கிட்டத்தட்ட அனைத்து வேதங்களும் ஓகேங்களா வேதத்தில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோத்தியசம் தான் பார்த்தீங்கன்னா வழிபடுறாங்க. மோனோத்தியசம் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு கடவுள் வழிமுறையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓகேங்களா. ஆனால் இல்லை பாலித்திசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் இஸ் இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் த உபனிஷாட்ஸ் he argued that all the sacred texts of the Hindu preached monotheism ஓகேங்களா. ஸோ ஒரு கடவுள் வழிபாடு தான் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் சொல்லியிருக்காங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. 52 ஸோ சந்தால்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் தேர் ஆன்செஸ்ட்ரல் லேண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் டு லீவ் த ஃபாரஸ்ட் ஏரியா அரௌண்ட் த ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியேற்றம் வந்து பண்ணப்பட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 1793 வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்களே, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ கார்ன்வாலிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரிட்டிஷோட அந்த ரெவன்யூ அஃபீஷியல்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணி லெண்டர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜமீன்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தால்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் சுரண்ட ஆரம்பிச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பி அந்த சந்தால்ஸ்லாம் காசு கொடுக்க முடியலன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பற்ற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்படியே கைப்பற்றிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றம் வந்து பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வரும். ஸோ காரணமும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 53 ஸோ சம்பரான் சத்யாரகா பற்றி கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த டின்கத்தியா சிஸ்டம் கைண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்போம் ஓகேங்களா. 20க்கு 3 இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டின்கத்தியா சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இது கைண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காந்திலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ரெண்டாவது when the market value of the indigo declined due to German synthetic dyes, European planters subjected the peasants to illegal dues and rent hikes. இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிந்தட்டிக் டை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் டை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுனால இவங்க இந்தியாவிலேருந்து கொண்டு போகிற அந்த டையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும் ஓகேங்களா. ஸோ அதோட வேல்யூ கம்மியானதுனால பார்த்தீங்கன்னா
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு லாபம் வந்து ஈட்ட முடியும். ஓகேங்களா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் டையை தான் வாங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த லாஸ் வந்து ஈடுகட்டணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியன் பிளான்டர்ஸ் மேலே அவங்க வந்து அதிகமான வரியை வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அந்த பாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளான்டர்ஸ் மேலே போட்டு விட்டுறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ மூணாவது ராஜ்குமார் சுக்லா, அவர் தான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பார். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்பரான் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த லக்னோ செஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ராஜ்குமார் சுக்லாவும் காந்தியும். ஓகேங்களா, அதில் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து ராஜேந்திர பிரசாத் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் தப்பு. ஓகேங்களா, ஸோ 3 எலிமினேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ காந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பரான் என்கொயரி கமிட்டி. ஸோ அது வந்து ஒரு தனி என்கொயரி கமிட்டி வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டின்கத்தியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணணும்னு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 54 ஆன் April 13, 1919 அந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் அது வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஃபயரிங் வந்து பண்ணிருப்பாங்க. 10 minutes. ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutesன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா, ஸோ அந்த மினிட்ஸில் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ 2 எலிமினேட் பண்ணாலே ஏவையும் டி எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ மூணாவதும் பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா, ஸோ அந்த அண்டர் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்களே, இந்த அண்டர் கமிஷன் படி அதில் வந்து மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து இறந்துருப்பாங்கன்னா 379 பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இது வந்து 579 கொடுத்துருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து இவங்க வந்து கம்மியாக சொல்கிறாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஆனால் அண்டர் கமிஷன் சொன்னது அஃபிஷியலாக 379. ஓகேங்களா, ஸோ இதுவும் தப்பு. நாலாவது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, தாகூர் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டோட வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறப்பார். காந்தி பார்த்தீங்கன்னா கேசரி வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறார். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 55 மவுண்ட் பேட்டன் பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எஃபெக்ட் வந்து வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா குவீன் வந்து பார்த்தீங்கன்னா July 18, 1947 அப்போ தான் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து எப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா July 4, 1947 தான் பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ வந்து குவீன் வந்து சைன் பண்ணுவாங்கன்னா July 18, 1947. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் க்ரௌன். ஓகேங்களா, அதோட சாவர்னிட்டியை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அபாலிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, மூணாவது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் இந்தியா வாஸ் பார்ட்டிஷன் இன்டு 2 dominions, இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அண்ட் இந்தியா அட்டைன்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் August 15, 1947. ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 56 ஸோ இந்தியா இஸ் அ குளோபல் காம்படிட்டர் இந்த டிஜிட்டல் எக்கானமி. ஸோ சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை தான். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இது ஸ்டார்டிங்லேயே. சரி, ஓகே. 5 year பிளான். ஸோ ஃபஸ்ட்டு 5 year பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெராடாமர் மாடல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பிரைமரி செக்டார்ஸ். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சருக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்துருப்பாங்க ஹெராடாமர் மாடலில். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாவது 5 year பிளானில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மஹல் லோபிஸ் மாடல். ஓகேங்களா, அதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ மூணாவது திஸ் பிளான் ஆர் சக்ஸஸ்ஃபுல் வித் த க்ரோத் ரேட் ஆஃப் 3.6. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, டார்கெட் பார்த்தீங்கன்னா 2.1 தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அச்சீவ் பண்ணது 3.6 வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 58 5th 5 year பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்ட் ஹையர் க்ரோத் ரேட் தென் த டார்கெட் அண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பட் திஸ் பிளான் வாஸ் டெர்மினேட்டட் இன் 1978. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மாறிடும். ஓகேங்களா, மோராஜி தேசாய் வந்து வந்திருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸோட இந்த 5 year பிளான்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா ரோலிங் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பார். ரோலிங் பிளான். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். இது ஓகேங்களா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து ரோலிங் பிளான் வந்து கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1978 1980 வரைக்கும் போவோம். ஒரு 2 வருஷம் வந்து போவோம். ஓகேங்களா, ரோலிங் பிளான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டெர்மினேட் பண்ணுறோம். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா the draft plan for this project was prepared by DP Dar and priority was given to agriculture industries and mines. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் கரெக்டு. ஆனால் காரணம் வந்து ஏன் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு, ஏன் வந்து அது வந்து டெர்மினேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். ஓகேங்களா, மோராஜி தேசாய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 year பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் திரும்பி 1980 வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து ஜெயிச்சிருவாங்க. ஓகேங்களா, இந்திரா காந்தி ஜெயிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கொண்டு வந்துடுவாங்க. திரும்பி பழைய மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th 5 year பிளானோட கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, ரைட். 59 consider the following consider the following details regarding the India's planning and 5 year plan. ஓகே,
ஸோ 5 இயர் பிளான் ஆக்சுவலி இது வந்து இந்த பிளானிங் கமிஷன் முதல்ல எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 15, 1950. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இந்த 5 இயர் பிளான் ஃபஸ்ட்டு எப்போ வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா April 1, 1951. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ த பீரியட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1951லேருந்து 56 வரைக்கும் ஓகேங்களா. இதுலேருந்து 52ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 60வது ஸோ நித்தி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா மோடி தான் ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் தான். இதை பார்த்தீங்கன்னா August 13, 2014 அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா January 1, 2015 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகரியா ஓகேங்களா. அவர் தான் வைஸ் சேர்பர்சன் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த நித்தி ஆயோக் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ சேர்மன் வந்து PM, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து கிடையாது, இவர் வைஸ் சேர்மன் தான் ஓகேங்களா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஓகேங்களா. CEO, ஸோ ஃபஸ்ட்டு CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ரீநிதி குல்லர், அவங்க தான் குல்லர்னு ஒருத்தவங்க வருவாங்க ஓகேங்களா. ஸ்ரீநிதி குல்லர்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சிந்துஸ்ரீ குல்லர், சாரி சிந்துஸ்ரீ குல்லர் ஓகேங்களா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CEO ஆஃப் நித்தி ஆயோக் ஓகேங்களா. இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா நிதி சிப்பர் ஓகேங்களா. அதே ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்துஸ்ரீ குல்லர். ஸோ இப்போ சிப்பர், ஃபஸ்ட் வந்து குல்லர் ஓகேங்களா. ஸோ இப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அசோக் குமார் லஹாரி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 61 ஸோ எது வந்து இன்கரெக்ட் காம்பனன்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக்கில் ஸோ ப்ரோ பீப்புள், இந்த ப்ரோ பீப்புள்ன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா. ஸோ மாற்றி விடு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சிஸ் ரெக்வயர்ட் பை த சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ ஆக்டிவிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து முன்னாடியே கண்காணிச்சிட்டு அதுக்கு வந்து செயல்படுறது ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரோ ஆக்டிவிட்டி ஓகேங்களா. மக்களோட தேவையை முன்னாடியே உணர்ந்து செயல்படுறது. ஸோ இதுவும் தப்பு ஓகேங்களா. ஃபுல்ஃபில்லிங் த நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மாற்றி வரணும் இருந்தது ஓகேங்களா, 1ம் 2ம் ஓகேங்களா. பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா மக்களையும் சேர்த்து வந்து மக்களே உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி ஓகேங்களா. ஸோ அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. 1 and 2 மட்டும் தான் இன்கரெக்ட். ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 1935 April 1 அப்போ தான் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும். எந்த பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா RBI Act 1934 அது பேசிஸ் தான் பார்த்தீங்கன்னா April 1, 1935 வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேல்கட்டா டு மும்பை தான் மாற்றிருப்போம் ஓகேங்களா. இதில் வந்து மாற்றி கொடுத்துருவோம், மும்பை டு கேல்கட்டான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு ஓகேங்களா. கேல்கட்டா டு மும்பை அங்கே தான் பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க 1937 ஓகேங்களா. ஸோ 2 வந்து எலிமினேட் பண்ணிட்டோன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்கன்னா 1949 January 1 ஓகேங்களா. 63 ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சியூம் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து தப்பு ஓகேங்களா. எல்லா இன்டைரக்ட் டாக்ஸஸையும் முக்காசி இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் ஒரு 17 இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து சப்சியூம் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா March 29, 2017 அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து இது வந்து பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நடைமுறைக்கு வந்து July 1, 2017. ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 64 யார் வந்துன்னா கடைசி நிலை கடன் ஈவோன், ஸோ லாஸ்ட் லெண்டர் ஆஃப் ரிசார்ட் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா RBI தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பேங்க்குக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஓகேங்களா, அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வந்து அவங்க வந்து காசே இல்லை ஓகேங்களா. ஸோ காசே இல்லாத டைமில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து உதவிகரம் நீட்டுவாங்க, அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓகேங்களா. ஸோ 3rd ஃபினான்ஸ் கமிஷன் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா AK சந்தா ஓகேங்களா. 4th பார்த்தீங்கன்னா ராஜமன்னர். 5th வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர் தியாகி ஓகேங்களா. இது வந்து பிரம்மானந்த ரெட்டின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ 7th ஃபினான்ஸ் கமிஷன் இது பார்த்தீங்கன்னா JM ஷேலட். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. சாலட், ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர் தியாகி தான் வரணும் ஓகேங்களா. 6th தான் பார்த்தீங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 66 ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா April 6, 1948 தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. இது ஆக்சுவலாக ஒரு PYQ. ஸோ இது வந்து அந்த டேட்டே தனியாக கேட்டாங்க ஓகேங்களா. April 6 தான் கொண்டு வந்திருப்பாங்க, 16 கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. 2வது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் டு இன்ட்ரடியூஸ் மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமிக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க, சோஷியலிசம்னு போட்டக்கூடாது ஓகேங்களா. ஸோ மிக்ஸ்டு எக்கனாமி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆவடி காங்கிரஸ் வந்து நடந்திருக்கும் 1955 ஓகேங்களா. அது பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1956 அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் தான் பார்த்தீங்கன்னா இது சோஷியலிசம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மிக்சடு தான் இருந்துச்சு ஓகேங்களா. 67 ஸோ JNNURM ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனோவல் மிஷன் ஓகேங்களா.
ஸோ இது வந்து 2005 தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 63 சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா JNNURM. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ஓகேங்களா, அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்ருத் ஓகேங்களா. ஸோ அம்ருத் ஸ்கீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2015 தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. 68. ஸோ 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் இது பார்த்தீங்கன்னா 1975. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. IRDP பார்த்தீங்கன்னா 1978. ஃபுட் ஃபார் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1977 ஓகேங்களா. ஸோ இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ட்ரைசம் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா 1979. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 69. பேஸ்ட் ஆன் பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிஸ்கல் பாலிசி சூஸ் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்டரிங் பேங்க் ரேட் அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இது தப்பு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பண்ணக்கூடியது, ஆர்பிஐ பண்ணக்கூடிய ஒரு மானிட்டரி பாலிசி இது ஓகேங்களா, பணவியல் கொள்கை இது ஓகேங்களா. மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடியது ஓகேங்களா. கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, SLR, CRR இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே அவங்க பண்ண முடியாது, ஆர்பிஐ தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ இது எல்லாமே ஓகேங்களா. அதெல்லாம் மானிட்டரில் வரணும், ஃபிஸ்கல்லேருந்து வராது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ எந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்து, எஜுகேஷ்னலு, அப்புறம் பர் கேபிட்டல் இன்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர்ஸாக வச்சுருக்கோன்னு கேட்குறாங்க. ஸோ HDI தான் டிஃபால்ட்டாகவே போட்டுடலாம் ஓகேங்களா. HDI தான். சரி ஓகே. 71. ஸோ சங்ககிரி அது வந்து பார்த்தீங்கன்னா லாரி பாடி பில்டிங். ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. சங்ககிரி நாமக்கல் வந்து இருக்குது. ஸோ கரெக்டு தான். திருச்செங்கோடு அதுவும் நாமக்கல் தான் ஓகேங்களா. ஸோ போர்வெல் ட்ரில்லிங். ஸோ அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. நாமக்கல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் போல்ட்ரி ஃபார்மிங். ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. கரூர் வந்துட்டுனா அந்த கோச் பில்டர்ஸ் அண்ட் பவர் லூம். ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அந்த பஸ் கோச்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் தயாரிப்பாங்க ஓகேங்களா. கரூர் தான். 72. சென்னையை பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கரெக்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்னை சுற்றி இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர், அந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், அந்த சென்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா. இந்த ஹுண்டாயி, டாட்டா, ஃபோர்டு, BMW. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், இப்போ சொன்னது தான் ஓகேங்களா. அந்த சென்னை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மேனுஃபேக்சரிங் பேசஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 73. ஸோ 2011 சென்சஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அது ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்னு கொடுத்தனா இதுதான் அந்த ஓகேங்களா. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் தான் ஓகேங்களா. ஹையஸ்ட் HDIயில் தான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஓகேங்களா. HDI அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம் ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி, இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. அதே லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ இதில் வந்து கடலூர், இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்த கடலூர் தான் பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க 2015. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. 74. காவிரி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ காவிரி பார்த்தீங்கன்னா தலைக்காவிரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ கூர்க் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதோட மொத்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 416 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. 416 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மீதி வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது ஓகேங்களா. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ த ரிவர் காவிரி ஃபார்ம்ஸ் பவுண்டரி பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 64 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. 4வது மேட்டூர் டேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ரிசர்வாயர். இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருந்தா இதுதான் தப்பு. சேலம் ஓகேங்களா. ஈஸி தான், எல்லாருமே போடக்கூடியது தான். ஸோ சேலமில் தான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ 4 எலிமினேட் பண்ணாலே ஆப்ஷன் ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 75. தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது பார்த்தீங்கன்னா 1985 ஆடுதுறையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. திஸ் இன்ஸ்டியூட் இஸ் அன் இந்தியன் ஆர்கனைசேஷன் ஆப்ரேட்டிங் அண்டர் த TNAU. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. அந்த ரைஸ் ரிசர்ச்லாம் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். திஸ் இன்ஸ்டியூட்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி அசிஸ்டன்ஸ் டு அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இன் திஸ் ரீஜியன் ஃபார் ரிசர்ச் ஆன் ரைஸ் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. அந்த ரைஸ் ரிசர்ச் அது தொடர்பான அந்த அசிஸ்டன்ஸ்லாம் இவங்களாம் பண்ணுறாங்க ஓகேங்களா, அந்த சரௌண்டிங் ரீஜன்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1912 கொண்டு வந்திருப்பாங்க
ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா மங்கநல்லூர்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. மங்கநல்லூர்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. மங்கநல்லூர் ஓகேங்களா. 1912 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1922 தான் பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. 1985 தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைரக்டரேட்டாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1912 மங்கநல்லூர்லேயே ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. சரி ஓகே ரைட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே கரெக்டு தான். சரி ஓகேங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. நம்ம வந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா.